வணக்கம். முனைவர் ஆ. சிவசாமி உலக நன்மைக்காகவும் உலக மக்களின் நன்மைக்காகவும் இந்த ராசி பலன்களை மகாசிவநாடியிலிருந்து உங்களுக்கு தரப்போகிறேன். சிவபெருமானால் அம்பிகைக்கு உபதேசிக்கப்பட்டு அம்பிகை மகர்ஷிகளுக்கு உபதேசிக்கப்பட்ட இந்த ராசி பலன்களை இப்போ உங்களுக்கு நான் விளக்க போகிறேன். முதல்ல இதில் உள்ள பாடல்களை மட்டும் படிச்சுட்டு அந்த பாடல்களுக்கு என்ன விளக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். சிவபெருமானால் மகரிஷிகளுக்கு உபதேசிக்கப்பட்ட இந்த மகாசிவநாடி இப்போது உங்களுக்கு வாசிக்கப்படுகிறது. தர்ம நெறியிலிருந்து விடுபடாமல் சொன்ன சொல் மாறாத தனுசு ராசியினுடைய பலன்களை இப்போ இந்த மகாசிவநாடியில் இருந்து பார்க்க போகிறோம். இந்த மகாசிவநாடியினுடைய பாடல்கள் முதல்ல படிக்க போகிறேன். வில் மதியால் சொல் மாறா விரய லாபம் வித்தாகும் நட்பாலும் தைரியத்தால் சொல் துயரம் தனை வென்று தொழிலும் தொண்டு சிறப்பிக்க அருளிருக்கு இறை வணக்கம் வணக்கத்தால் குருமாற வழிபிறக்கும் வந்தடைய மனைவி முதல் மக்கள் லாபம் இணக்கம் கொள் லாபங்கள் எதிரி வெல்ல இன்ப சுக போகங்கள் இயற்கை அன்பால். இந்த பாடல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சொல்லின் மூலமாக சொன்ன சொல் மாறாத இந்த தனுசு ராசியினுடைய பலன்கள் சொல்லின் மூலமாக சில வீண் செலவுகளை நீங்கள் அனுபவிக்க நேரும். வித்தாகும் நட்பாலும் தைரியத்தால், அது ஒரு புறம் இருந்தாலும் நட்பின் மூலமாக நல்ல நேரத்தில் நல்ல உதவிகள் உங்களுக்கு வந்து தைரியம் உண்டாகும். செல் துயரம் தனை வென்று துயரத்தை வெல்லப் போகிறீர்கள். தொழிலும் தொண்டும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் கூட சிறப்பிக்க அருளிருக்கு இறை வணக்கம். உயர்ந்த சிறப்புகளையும் அருளின் மூலமாக இயற்கையை வணங்குவதின் மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள். இறை வணக்கம் அப்படிங்கிறது சூரிய நமஸ்காரம், சூரிய காயத்ரி. இப்படி இயற்கையை வசப்படுத்துவதற்கு சூரியனை வழிபடுவது உங்களுக்கு சிறப்புகளை தரும். வணக்கத்தால் குருமாற, அப்படி வணங்குவதின் மூலமாக என்ன நன்மை வரப்போகுது அப்படின்னா, மே 14 பிறகு புதிய வழிகள் பிறக்கப் போகிறது. வந்தடைய மனைவி முதல் மக்கள் லாபம், மனைவியின் மூலமாகவும் சில நன்மைகள் வந்து சேரப்போகிறது. மக்கள் லாபம், குழந்தைகள் மூலமாக நல்ல செய்தியையும் நல்ல வெற்றிகளையும் அவர்களுடைய முயற்சியில் நல்ல வெற்றியும் உண்டாகும். இணக்கம் கொள், அனைவரிடமும் இணக்கமாக நடந்து கொள்வதின் மூலமாக லாபங்கள் எதிரி வெல்ல, எதிரியை வென்று எதிரியை எளிமையாக வென்று புதிய லாபங்களையும் புதிய வெற்றிகளையும் புதிய உயர்வுகளையும் அதிகாரத்தையும் பெறப்போகிறீர்கள். இன்ப சுகபோகங்கள், நல்ல சுகபோகங்களை பெற்று இயற்கை அன்பால் இயற்கையின் அருளால் உயர்ந்த நிலையை பெற போறீங்க அப்படின்னு சொல்லி இந்த தனுசு ராசிக்குரிய பலன்களை சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய நாடி ஜோதிட நிலையத்தை பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேற்கண்ட முகவரியை தொடர்பு கொள்ளவும்.